சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். தாவேக அரசின் முதல் சுதந்திர தின விழா பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த அரசு முதல் சுதந்திர தின விழா அப்படின்றத தாண்டி இந்த சிஎம் ஓட பர்சனல் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இங்க த்ரிஷா வந்தது மேகதாது பிரச்சனைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் விளைச்சல் நல்லா இருந்திருக்கும், அதுல அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்திருக்கும். நான் 5900 சில்லற தருவேன். 900 கூட இல்லைங்க, 90. தாவேக்கலன்னு சொல்றாங்கல்ல, இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க விவசாயிகளுக்கு, இவ்வளவு நிதின்னு சொல்றாங்க. அந்த நிதிகள்லாம் சொல்றதுல மட்டும் தாண்டி எதுல அவங்க செயல்படுத்திருக்காங்க? எதுலயும் செயல்படுத்தல. கேட்டா நாங்க ஒரு 2 மாசம் தான் வந்திருக்கு, இன்னும் 50 நாள் வந்திருக்கோம், 100 நாள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப போற போக்குல சும்மா அடிச்சு விடுவோமே, நம்ம இப்படி சொன்னா அதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. டிஎம்கே விட நாங்க டபுள் மடங்கா தான் நிதி ஒதுக்குறோம், எங்களை கேள்வி கேட்காதீங்கன்னு. தாய்மாமன் சீர் இதுக்கு ஒதுக்குன பட்ஜெட்டை நம்ம கேல்குலேட் பண்ணா ஒரு ஆளுக்கு 380 ரூபாய் சில்லற என்னமோ தான் வருது. அதை வச்சு நீங்க எப்படி அவங்களுக்கு கொடுப்பீங்க? காலை உணவு திட்டம் எடுத்துக்கலாம். அந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய குழந்தைங்க மாணவர்களா பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச நிறைய கேர்ள்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணாங்க. தமிழ் புதல்வன்ல பாய்ஸ் ஜாயின் பண்ணாங்க. இந்த தாய்மாமன் சீர்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? நிறைய குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்ல வரீங்களா? 100 நாள்ல 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தாவேக ஆட்சியில நடந்திருக்கு. 100 நாள்ல 1,00,000 கோடி அப்படி சொல்றதை விட 99 நாள்ல 35,000 கோடி, ஒரே நாள்ல 65,000 கோடி. அன்னைக்கு பட்ஜெட்ல நீங்க என்ன அனௌன்ஸ் பண்றீங்க? 35,000 கோடி முதலீடுகள் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அந்த ஒரே நாள்ல 65,000 கோடி முதலீடு எப்படி உங்களால? சுதந்திர தின விழா ஒரு அரசியல் விழா. அங்க த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அதுதான் ஃபுல் நியூஸ் சேனல்ல சிஎம் விட போக்கஸ் த்ரிஷா அவங்க தான். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, சிஎம் விட போக்கஸ் த்ரிஷா அவர்கள் தான். அப்போ நீங்க எதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த ஜென்சீஸ்ன்னு சொல்ற அவங்க யாரை மட்டும் பார்க்கணும்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சபாநாயகர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே இறை வாழ்த்து பாடல் முதல்ல பாடப்பட்டிருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அடுத்ததா பாடப்பட்டிருக்கு. இப்படி அவங்க சைட்ல இருக்க எல்லாருமே யாராவது ஒருத்தர் நீங்க கரெக்டா புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க. இன்னும் பைபிள் படிச்சதுனால தான் தாவேக ஆட்சியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் அரசியல் நாகரிகம் கருதி அந்த லைனை நான் சொல்லல. திமுகல யாராச்சும் அவங்களோட தாவேகா சார்ந்து பர்சனல் லைஃபை பத்தி பேசினா உடனடியா அரெஸ்ட். இன்னைக்கும் நயினார் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசியிருக்காரு. அவரை என்ன பண்ணுவோம்? ஒரு நடிகையை பத்தி பேசுனீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. நயினார் நாகேந்திர அவர்களை ஒரு அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவரா பாக்குறேன். ஆனா அவங்க இந்த மாதிரியான நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவின் இளம் பேச்சாளர் ஜோதி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாவேக அரசின் முதல் சுதந்திர தின விழா பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்ட தமிழ்நாட்டினுடைய 80வது இந்த அரசு முதல் சுதந்திர தின விழா அப்படின்றத தாண்டி இந்த சிஎம் ஓட பர்சனல் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு ஆளுநர் கொடியேற்றிட்டு இருந்த ஒரு அந்த பிரைடை மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் தான் கொடியேற்றணும். அந்த மாநிலத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிற, மாநிலத்திற்காக போராடுகிற, மாநிலத்திற்காக உழைக்கிற அவர்கள் தான், அந்த முதலமைச்சர் தான் கொடியேற்றணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு போராடி வாங்கின இந்த இதை ரொம்ப சாதாரணமா ஒரு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அப்படி ஏத்திட்டு போயிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோணுது. எதனால உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு? தமிழ்நாடே தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் கொடியேற்றினாரு. 5 வருஷமா தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றினாரு. அதுதான் இப்போ நீங்க 5 வருஷமா ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றிட்டு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு டே இல்ல அன்னைக்கு ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான டாக்ஸ் மக்கள் கிட்ட இருக்கும், என்ன மாதிரியான திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, என்ன சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காரு, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு, இப்படிதான் மக்கள் இதுவரையும் இந்த 5 வருஷம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க? அவங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ், இவர் ஒயிட் கலர் ட்ரெஸ், இவர் கிரீன் கலர் ட்ரெஸ், இதை பேசுறாங்க. அவங்க எப்படி சல்யூட் அடிச்சாங்க? த்ரிஷா வந்ததை சொல்றீங்க? நான் அப்படி ஸ்பெசிபிக்கா சொல்லலங்க. மக்கள் இன்னைக்கு இன்ஸ்டால என்ன பேசிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அவர் சொன்ன அந்த ஜென்சி என்ன பேசுறாங்க அப்படின்றத பத்தி லிட்டரலா நம்ம சொன்னாலே டக்குன்னு இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவர் என்ன திட்டம் பேசினாரு, என்ன இம்ப்ளிமெண்ட்
இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காருன்றதை தாண்டி அவர் என்ன கலர் ட்ரெஸ்ல வந்திருந்தாரு, அவர் எப்படி நின்று கொடி ஏத்துனாரு, அவர் எப்படி சல்யூட் பண்ணாரு, எந்த பக்கம் பார்த்தாரு, யாரை பார்த்து வணக்கம் வச்சாரு, இப்படி பேசுற ஒரு அரசியல் இன்னைக்கு நடந்திருக்கு. இதை நம்ம வந்து ஷூட்டிங்கா பாக்குறதா இல்ல அரசியலா பாக்குறதா? ஓகே, கடந்த ஒரு 5 வருஷத்துல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த ஆட்சியில அது நடந்துச்சா? அதுதான், அந்த புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்னா இந்த ஆட்சியில இன்னைக்கு இல்ல, அவங்க ஆட்சி பொறுப்பேற்ற அன்னையில இருந்துமே பெருசா எந்த ஒரு புரோட்டோகாலுமே ஃபாலோ பண்ணல. புரோட்டோகாலா அப்படிலாம் என்ன அப்படின்ற கேட்கிற எம்எல்ஏஸ் இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதை தாண்டி அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அதை வந்து புரோட்டோகாலா அமைச்சுக்கிறாங்க அப்படின்றதுதான் லிட்ரலாவே உண்மை. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேஜ்ல நின்று என்ன பேசுறாங்க, நாங்க வந்து தமிழ் வந்து தூக்கி பிடிக்கிறோம், தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து மரியாதை கொடுக்குறோம், தமிழ் மக்களுக்கு மரியாதை கொடுக்குறோம்னு பேசுறாங்க. ஆனா செயல்ல என்ன நடக்குது, நாங்க வந்து விவசாயிகளுக்காக நிக்கிறோம்ன்றாங்க, ஆனா இந்த பக்கம் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. அப்படி எந்த ஒரு புரோட்டோகாலையும் பண்ணாம ஜஸ்ட் சினிமாட்டிக்கா அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி 5032 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆக்சுவலா நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒழுங்கா விவசாயிகளுக்கு அந்த காவிரி நீர் வந்திருந்தது, நீங்க நீர் மேலாண்மையை ஒழுங்கா பண்ணியிருந்தீங்க, மேகதாது பிரச்சனைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் விளைச்சல் நல்லா இருந்திருக்கும், அதுல அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கான அந்த விளைச்சல், அவங்களுக்கு வர வேண்டிய காசெல்லாம் இது பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு தடுத்துட்டு உங்களால விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு நான் வந்து 5900 சில்லற தருவேன், 900 கூட இல்லைங்க, 90 தருவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேளுங்க. இன்னொன்னு அவங்க என்ன சொன்னாங்க, முழுசா நான் வந்து கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவேன் விவசாயிகள் தான் வந்து எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு பேசினாங்க. ஆனா பேசிட்டு வெறும் 5000 ரூபாயை தள்ளுபடி பண்றோம், 2000 பண்றோம், அதுவும் அவர்களால் ஏற்பட்ட நஷ்டத்தை வந்து நாங்க ஈடு செய்யறோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. இதுக்கு வேற ஃபயர் விடுறாங்க, இவங்களெல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்துறதுன்னு தெரியல. ஆனா இன்றைக்கு விவசாயிகள் வந்து நம்ம தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமோ, விவசாயிகள் மத்தியில வந்து அவர்களுக்கு அந்த புரிதல் இருக்கு, அவங்க வந்து நமக்காக இந்த அரசு வந்து எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல, நமக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கிட்டயே போய் மக்கள் வந்து விவசாயிகள் வந்து எங்களுக்காக ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிற இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியுது நம்ம யாரு கிட்ட போய் நின்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா இந்த அரசு சும்மா வெளியில மட்டும் அப்படின்னு சொல்றது சரியில்லை. தாவேக்காலன்னு சொல்றாங்கல்ல, இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க விவசாயிகளுக்கு, இவ்வளவு நிதின்னு சொல்றாங்க, அந்த நிதிகள்லாம் சொல்றதுல மட்டும் தாண்டி எதுல அவங்க செயல்படுத்திருக்காங்கன்ற ஒரு கேள்வி. எதுலயும் செயல்படுத்தல. கேட்டா நாங்க ஒரு 2 மாசம் தான் வந்திருக்கு, இன்னும் 50 நாள் வந்திருக்கோம், 100 நாள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அந்த கால்குலேஷனே தப்பா இருக்கும். நீங்க அந்த கால்குலேஷனை செக் பண்ணி பார்த்தாலே கால்குலேஷனே வந்து தப்பா. ஸோ அப்போ போற போக்குல சும்மா அடிச்சு விடுவோமே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அந்த இடத்துல நம்ம சொல்லணும், ஸ்டாண்ட் எடுக்கணும். நம்ம இப்படி சொன்னா அதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, இல்ல இப்படி நம்மள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கணும்ல, அதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனா தான் அதெல்லாம் இருக்கு. மற்றபடி ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸோட ப்ராப்பரா பிளான் பண்ணி இவ்வளோ விவசாயிகளுக்கு இவ்வளோ கடன் தள்ளுபடி பண்ணா இவ்வளோ அமௌண்ட் அப்படி எந்த ஒரு கால்குலேஷனோடையுமே வந்து அந்த பட்ஜெட்டுமே சரி, அவங்க பேசுறதுமே சரியில்லை. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, டிஎம்கே இருக்கும்போதை விட டிஎம்கே விட நாங்க டபுள் மடங்கா தான் நிதி ஒதுக்குறோம், எங்களை கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. சும்மா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. அவங்க வந்து இந்த அண்ணன் சீரா அப்புறம் தாய்மாமன் சீர் இதுக்கு ஒதுக்குன பட்ஜெட்டை நம்ம கால்குலேட் பண்ணா ஒரு ஆளுக்கு வந்து 380 ரூபாய் சில்லறை என்னமோ தான் வருது. அதை வச்சு நீங்க எப்படி அவங்களுக்கு கொடுப்பீங்க, எப்படி செலவு பண்ணுவீங்க? அதுதான் சும்மா ஒரு கணக்கு காமிக்கணுமே அப்படின்னு சொன்னது. அதை கேட்டா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனுக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அதை தாண்டி இப்போ நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, ஒரு இதை வந்து செயல்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, காலை உணவு திட்டம் எடுத்துக்கலாம். அந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க, குழந்தைங்க வந்து மாணவர்களா பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச நிறைய கேர்ள்ஸ் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணாங்க, தமிழ் புதல்வன்ல பாய்ஸ் ஜாயின் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுமே ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இந்த சொசைட்டில கொண்டு வந்திருக்கு. இந்த தாய்மாமன் சீர்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க, நிறைய குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்ல வரீங்களா, இல்ல அண்ணன் சீர்ல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்படி இந்த சொசைட்டில எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. அப்படியும் இப்போ அண்ணனை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா, அந்த மக்களுக்கு வந்து நீங்க ஒழுங்கா அந்த சீரை கொடுப்பீங்களா அப்படின்றதுக்கும் ஒழுங்கா பட்ஜெட் இல்ல.
ஒரு 350 ரூபா 400 ரூபாயில நீங்க என்னத்தை கொடுத்துருவீங்க? முதல்வர் சொல்றாரு நல்ல திட்டங்கள்லாம் நாங்க இதுக்கப்புறமும் செயல்படுத்ததா போறோம். அப்ப அந்த காலை உணவு திட்டம்லாம் தாண்டி நல்ல திட்டங்கள் வேற எதுவுமே இல்லையா டிஎம்கே ஆட்சியிலன்ற ஒரு அவரே அதை தானங்க சொன்னாரு. இப்ப நல்ல திட்டங்களை நான் செயல்படுத்துறேன், கண்டினியூ பண்றேன்னு சொல்லி அவர் சொன்னது என்ன? காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டத்துல அவரு ஸ்பெசிபிக்கா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 5வது வரையும் இது வரையும் கொடுத்துட்டு இருந்தது 8வது வரையும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா டிஎம்கேவோட கவர்மெண்டோட அந்த மேனிஃபெஸ்டோலயே சொன்னது என்ன? 8வது வரையும் கொடுப்போம். அது இல்லாம பிளஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசு உதவி பெற பள்ளிக்கூடத்திலயும் நாங்க வந்து காலை உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா இவங்க அதை செய்யல. இவங்க சொன்னது 8வது வரைக்கும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு சும்மா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதை நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு கொஞ்சமாவது வெக்கப்படணும், இல்ல கொஞ்சமாவது பூசணும். 100 நாள்ல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தாவேக்கா ஆட்சியில நடந்திருக்கு. 100 நாள்ல 1 லட்சம் கோடி அப்படி சொல்றதை விட 99 நாள்ல 35,000 கோடி, ஒரே நாள்ல 65,000 கோடி. இந்த நைட்டோட நைட்டா அப்படியே திரும்பும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க முட்டையை தூக்கி இங்க போட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு பட்ஜெட்ல நீங்க என்ன அனௌன்ஸ் பண்றீங்க? 35,000 கோடி முதலீடுகள் வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வரப்பட்ட முதலீடுகள் தான். சரி, நீங்களே கொண்டு வந்ததா கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரே நாள்ல 65,000 கோடி முதலீடு எப்படி உங்களால மறுநாள் வந்து 1 லட்சம் கோடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சும்மா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க வந்து அந்த MOU சைன் பண்றாங்க. MOUனா என்ன சொல்லுவாங்கன்னா, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அந்த அக்ரிமெண்ட் லீகலா பைண்டிங்கா அப்படின்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 பொறுத்தவரை லீகலா பைண்டிங் இல்லை. நீங்க எப்ப வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணாமலும் போகலாம். சோ இதை வந்து நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கீழே தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சும்மா அந்த அவங்களோட டேட்டாஸ், ஏன்னா இது அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணல, உள்ள வந்து அந்த மீட்டிங் மாநாடு நடந்த இடத்துக்கு பிரஸ்ஸையும் அவங்க அலோவ் பண்ணல. வெளியில வந்து அந்த இன்வெஸ்டார் பிரஸ்ஸை பார்த்து சொன்ன விஷயத்தை தான் நம்ம அபிஷியலா அவங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சுதான் அவங்க 1 லட்சம் கோடி முதலீடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து லைட் ஹவுஸ் கிரீன் அப்படின்னு ஒரு கம்பெனி கிட்ட இருந்து சைன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு கோடி அப்படின்னா 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கம்பெனி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதோட கேபிட்டல் எவ்வளவு இருக்கணும்? அதிகமா இருக்கணும். அதோட கேபிட்டல் எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். ஓகே, வெறும் 1 லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு கம்பெனி. சரி, அந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி ஒருவேளை நிறைய கேபிட்டல் ஷேர் இருக்கும், செக் பண்ணி பார்த்தா பேரண்ட் கம்பெனி 1 லட்சம் ரூபாய். இப்ப சும்மா ஒரு ஸ்டாண்டர்டான பேங்க்ல போய் ஒரு பிரீமியம் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கூட அந்த கம்பெனிக்கு வந்து ஓபன் பண்ண தர மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நீங்க எப்படி தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட கான்ட்ராக்ட தூக்கி கொடுப்பீங்க? என்ன பேசிஸ்ல இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியல. சரி, ஏதோ வந்து ஒன்னே இப்படி இருக்கு அப்படின்னா மத்ததெல்லாம் செக் பண்ணி பார்த்தா AVID குரூப், அந்த குரூப்ல வந்து 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் ஒரு நியூஸ் பேப்பர் சொல்லுது. 7,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு இன்னொரு நியூஸ் பேப்பர். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸே 8,000 கோடி இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் என்னடா அப்படின்னு கேட்டா எவனுமே பதில் சொல்ல கிடையாது. ஓகே, இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் டிஎம்கே ஆட்சில இருந்து இருக்கா இல்ல இப்போ? டிஎம்கே ஆட்சி, இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க ஆட்சியில இவங்க இப்ப சொல்லி இருக்கிறது தான். டிஎம்கேல ஆட்சியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாடா பவர்ஸ் இருக்கு, டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, அதானி கிரீன் இருக்கு, அப்புறம் சாம்ஸ்காப் இருக்கு. இது எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ ஒரு ட்ரஸ்டபிள் கம்பெனிஸ். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தது டிஎம்கே. நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு எழுத டக்குனு டிஎம்கே வந்துருச்சு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபிள் கம்பெனிஸோட ஷேர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தது டிஎம்கே. ஆனா நீங்க என்ன மாதிரி கம்பெனிஸ் எடுத்துட்டு வரீங்க? இன்னொன்னு வந்து S2V அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிஸோட சோர்ஸ் தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை, கர்நாடகால இருக்கிற ஒரு கம்பெனி. அதுவும் அவங்க வந்து 525 கோடி என்னமோ இன்வெஸ்ட், ஆனா அவங்களோட டோட்டல் கேபிட்டலே வெறும் 25 கோடி தான். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். சோ இப்போ நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னா, டிஃபால்ட்டா போன ஆட்சியில டிஎம்கே ஆட்சியில கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும், எப்படியும் 1 லட்சம் கோடி வந்துடும், நம்ம அதை வச்சு இது கணக்கு அமைச்சிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்களா, இல்ல உங்களை நம்பின மக்களை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு தெரியல. லிட்ரலா சொல்ல போனா இந்த மாநாடுக்கு செலவு பண்ண மக்களோட காசு கடல்ல போட்ட காசு மாதிரிதான். அப்ப அபிஷியல் இல்லாம தான் இந்த கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு மாசா வந்து நின்னு போஸ்ட் கொடுத்ததெல்லாம் ஆமா எல்லாமே பண்ண முடியும். அதெல்லாம் அபிஷியல் இல்லாம எப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் எங்களால பண்ண முடியுங்க. இவ்வளவு நாளா இந்த 100 நாள்ல அது மட்டும் தானே நடந்திருக்கு. இப்போ அபிஷியலா கரூர் இன்சிடென்ட்ல போய் என்ன சொல்லியிருக்காரு? இறந்ததுக்கு எல்லாருக்கும் காரணம்
டிஎம்கேன்னு அபிஷியலா ஒரு பிரஸ்ல மீடியால சொல்லியிருக்காரு. இது எப்படி உங்களால சொல்ல முடியுது? இது டிவிக்கே, அதுவும் குறிப்பா மாண்புமிகு முதலமைச்சரால, இந்த முதலமைச்சரால சொல்ல முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவரு பொய் மட்டும் பேசுற ஒரு அமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த சைடு ஒண்ணு சொல்லுவார், இங்க ஒண்ணு சொல்லுவார். இன்னொன்னு இந்த மீனவர்களுக்கு வந்து கொடுத்தது வந்து எவ்வளவு தருவேன்னு சொன்னாரு, 27,000 என்னமோ வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொன்னாரு, ஏற்கனவே 6,000 கொடுத்ததை நாங்க இப்ப 7,000 உயர்த்திருக்கோம். ஆனா அவருடைய பேச்சிலே முன்னாடி 8,000 டிஎம்கே கொடுத்ததை நாங்க 27 உயர்த்துவோம்னு சொன்னார். இப்படி முன்னுக்கு பின் முரணா அபிஷியலாவே மக்களோட வெளிப்படையிலேயே பேச முடியும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா டிவிக்கே வாங்க. ஓகே, சுதந்திர தின விழா வந்து ஒரு அரசியல் விழா. அங்க வந்து த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அதுதான் ஃபுல் நியூஸ் சேனல்ல சிஎம் விட ஃபோக்கஸ் வந்து த்ரிஷா அவங்க தான். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, சிஎம் விட ஃபோக்கஸ் வந்து த்ரிஷா அவர்கள் தான். அப்போ நீங்க எதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ உங்களை விட இவர்கள் முக்கியம், இவர்கள் வந்து தமிழ்நாட்டுல பார்க்கப்படணும், இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதான் அவங்க சொல்ற அந்த நடிகை அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அடுத்த நொடியே வந்து போலீஸ் மூலமா ஆக்ஷன் எடுக்கப்படும், அவங்கள பத்தி யாரும் எதுவும் தவறா பேசிடக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா நீங்க வந்து உள்ளத்துக்கு போட்டுருவோம் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பயத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க, அவங்கள வந்து முன்னிலைப்படுத்த ட்ரை பண்றீங்க. அப்படின்னா என்ன மாதிரியான அரசியலை, இல்ல அது எப்படி சொல்ல, அவங்க பாஷையில அந்த டேஷ் டேஷ் டேஷ்னு சொல்லிக்கலாம், அந்த மாதிரி எதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க? இல்ல உங்களுடைய நீங்க சொல்ற அந்த ஜென்சிஸ்ன்னு சொல்ற அவங்க யாரை மட்டும் பார்க்கணும்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த அரசியல் நிச்சயமா தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு வந்து என்ன சொல்றது, வரவேற்கத்தக்கது கிடையாது, தகுதியானது கிடையாது. ஒரு தகுதியற்ற ஒரு அரசியலை இப்ப செய்யறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஓகே, எவ்வளவோ போராளிகள் இருக்காங்க, அவங்கள பத்தி வந்து சும்மா நின்று ஒரு 2 ஸ்பீச் மட்டும் கொடுக்காம அவங்கள பத்தி நிறைய காட்டியிருக்கலாம், அவங்கள பத்தி நிறைய பேசியிருக்கலாம். குடும்பங்கள் உட்கார்ற ஒரு வரிசையில நடிகை அவங்க த்ரிஷா வந்து உட்காராங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஏற்கத்தக்கதா இருக்கு? அதுதான் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நிறைய வந்து தலைவர்களை பத்தி பேசியிருக்கலாம், இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்னு பேசியிருக்கலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப நாளுக்கு நாள் வந்து இப்போ எப்படி சொல்றது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு நம்ம கேட்டது போக, இப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல, நம்ம பழகின ஒரு இடத்துல, நம்ம பாக்குற ஒரு இடத்துலயுமே வந்து அடிக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஏன்னா அப்போலாம் வந்து ஒரு மாசத்துக்குன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு மாசத்துக்கு ஒரு இன்சிடென்ட் இங்க இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இப்ப டெய்லி ஒரு 4-5 இன்சிடென்ட் கேட்கிறோம். நேத்துக்கு கூட வந்து திருவொற்றியூர்ல வந்து ஒரு மாணவரை வந்து எல்லாரும் ஒரு 30 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல போய் நீங்க வந்து வெறும் நடிகையை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி இது எப்படி இருக்குன்னா, லிட்டரலா என்ன ஃபாலோ பண்ற இல்ல என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற இளைஞர்களும் மக்களும் அரசியல் படுத்தப்படக்கூடாது. நீங்க என்ன பார்க்கணும், நான் தான் உங்களுக்கு முடிவு பண்ணணும். நீங்க எதை கேட்கணும், நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க உங்களோட போன்ல எது ட்ரோல் ஆகணும்னு நான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானத்துல தான் பேசப்படும்னு சபாநாயகரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. அதுதான் இப்ப ரீசெண்டா சபாநாயகர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே வந்து இறை வாழ்த்து பாடல் முதல்ல பாடப்பட்டிருக்கு, தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அடுத்ததா பாடப்பட்டிருக்கு. இப்படி அவங்க சைட்ல இருக்க எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தர் நீங்க கரெக்டா புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க, இல்ல கரெக்டா வந்து அரசியல் நடத்துறாங்க, இல்ல அரசியல் பண்றாங்க, அவர்களுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை அரசியல் படுத்துறாங்க அப்படின்னா எதுவுமே இல்ல. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தா, பைபிள் படிச்சதுனால தான் தாவே காட்சியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் அரசியல் நாகரிகம் கருதி அந்த லைனை நான் வந்து சொல்லல. அப்போ அப்படி வந்து ஒரு அரசியல் அரசியல் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்கல்ல. ஏன்னா இப்போ நீங்களே சொல்லுங்க, அவர் வந்து அசம்பிளியிலேயே வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் பேசப்படுது. அசம்பிளியில வந்து தமிழால வந்து அன்பும் பண்பும் கத்துக்க முடியாது, பைபிள் படிச்சதுனாலதான் அன்பும் பண்பும். இது 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 எந்த விதத்துல சரியான வாதம், சரியான பேச்சு? ஒரு அமைச்சர் வந்து அந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு வந்து தகுதியற்ற ஒரு வார்த்தையா இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையில்லை அப்படின்றதுதான் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நீங்க பேசுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு இது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். இதை வந்து பேசி மக்களை வந்து அதுதான் நீங்களாம் இதை மட்டும் தான் பார்க்கணும், இதை மட்டும் தான் பேசணும், இதை மட்டும் தான் சிந்திக்கணும், நீங்க வந்து அரசியல் பற்றாதீங்க அப்படின்னு சொல்றதுதான். திமுகல யாராச்சும் அவங்களோட தாவேகா சார்ந்து பர்சனல் லைஃபை பத்தி பேசினா உடனடியா அரெஸ்ட். இன்னைக்கும் நயினார் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசியிருக்காரு. அவரை என்ன பண்ணும் தாவேகா? நீ சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு
ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃபையும் ஒருத்தவங்களை வந்து பர்சனலா எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ண முடியும், ஹராஸ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணி ஹராஸ் பண்றவர்கள் இருக்கிற ஒரே கட்சி தாவேகா தான். தாவேகால இருக்கிற கீழே அந்த நடிகர் அந்த வெறியர் ரசிகர் எல்லாம் யாருன்னாலும் வச்சுக்கோங்க, அங்க இருந்து மேல இருக்கிற வரையும் எல்லாருமே மத்தவங்களுடைய பர்சனல் லைஃப, மத்தவங்களை வந்து அபியூஸ் பண்ற மாதிரியான வார்த்தைகள், மத்தவங்களுக்கு வந்து ஈவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற அவங்க மேல வந்து ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அவங்கள பத்தி ஒருத்தருமே இது பண்றது கிடையாது. ஆனா அவங்க மட்டும் எல்லாரு மேலயும் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லலாம். அபிஷியலா ஒரு மீடியாவுக்கு முன்னாடியே நின்று வந்து ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தரோட பர்சனல் லைஃபையும் அவங்கள பத்தியும் பேசலாம். ஆனா அதுக்கு இந்த காவல்துறை எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல. சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம், இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனா எஃப்ஐஆரும் ஃபைல் பண்றது கிடையாது, அதுக்கு மேல ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா நீங்க ஒரு நடிகையை பத்தி பேசுனீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. இப்படி எப்படி சொல்றது, ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கிற ஒரு மனிதரா நான் பாக்குறேன் நயினார் நாகேந்திரன் அவர்களை. ஒரு அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவரா பாக்குறேன். ஆனா அவங்க வந்து இந்த மாதிரியான எப்படி சொல்ற தேவையில்லாத கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு தானும் வந்து அதே மாதிரியான மாதிரி பேசுறது வந்து வரவேற்கத்தக்கது இல்ல. அது நிச்சயமா அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். தாவேகா அரசுல பர்சனல் லைஃபை பத்தி பேசினா யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும். அது என்ன பிஜேபியை சேர்ந்த நயினார் நாகேந்திரனா இருந்தா அவரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா இந்த நிர்வாக ரீதியான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி. அதுதான் நான் வந்து அவரே சொல்லிட்டேனே, அவங்க பிஜேபி வந்து ஆல்மோஸ்ட் டிவிகேவோட ஏ டீம் தானே, டிவிகே தானே பி டீம். ஸோ இவங்க எல்லாமே ஒரே குட்டையில ஊர்னவங்க தான். இப்போ வந்து நாங்க வந்து மேலோட்ட சொல்லிப்போம், நாங்க வந்து வேற வேற கொள்கை எதிரி. இப்போ அவர் ஏதாவது சிஎம்மா இருக்கட்டும் இல்ல சிஎம்க்கு கீழே இருக்கட்டும், வெளிப்படையா வந்து பிஜேபின்ற வார்த்தையை சொல்றதுக்கே அவங்களுக்கு வந்து துணிச்சல் கிடையாது. அப்புறம் இப்போ நேத்துக்கு வந்து டீ பார்ட்டி வந்து இண்டிபெண்டன்ஸோட டீ பார்ட்டி கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே உள்குத்து விவகாரங்கள் மாதிரிதான். அவங்க ரெண்டு பேருமே சொல்லி வச்சுட்டு பேசுறது. ஆளுநர் வருவாரா, முதல்ல வந்து தேசிய கீதம் பாடணும், சரி ஓகே உங்களுக்காக பாடுறோம், வெளில போய் நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணப்பா, அவர் போடலப்பா, நாங்க எங்களால முடிஞ்ச முயற்சியை அப்படி ரெண்டு பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது லிட்ரலா அவங்களோட ஆக்ஷன்ஸ்லயே நமக்கு தெரிஞ்சிருது. வாய் வந்து என்ன வேணாலும் பேசலாம், நமக்கு செயல்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க செய்யற எல்லா விஷயத்துலயுமே நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருது நீங்க வந்து பிஜேபியோட டீம் தானே. ஆனா இன்னைக்குமே தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட பிஜேபி இங்க வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. ஆனா அது போக போக நீங்க டிஃபால்ட்டா டிவிகே வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா, தெரிய வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இது பழையபடி மாறிடும். விரைவில் தெரிய வரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்பயே யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சு. சிலர் சொல்லலாம், என்னது 50 நாள் தானே இருக்கு, இன்னொரு 4 வருஷம் ஆகட்டும், நீங்க வந்து மகளிர் உரிமை தொகையை 2 வருஷம் கழிச்சு தானே கொண்டு வந்தீங்க, அதனால அவரும் பொறுமையா 2 வருஷம் கழிச்சு கொடுக்கட்டும், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கே நம்ம இங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எங்க கண்ணு முன்னாடியே நடக்குது. அதுக்கு வந்து மக்கள் குரல் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. எத்தனை நாள் நீங்க வந்து மக்கள் கிட்ட சட்ட ஒழுங்கு பேச மாட்டேன், நான் வந்து அதுல மிகப்பெரிய ஸ்கேம் தான் அந்த என்னது சிங்கப்பெண்கள் திட்டம். சிங்கப்பெண்கள் திட்டம் அவங்க கிட்டயே காசை வாங்கி அவங்களுக்கே யூனிஃபார்ம் கொடுத்து சிங்கப்பெண்கள் வந்து தமிழ்நாட்டையே வந்து பாதுகாத்துட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பாங்க. நேத்துக்கு ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல சிங்கப்பெண் எங்க போனாங்க, சிங்கப்பெண் ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. சோ இந்த மாதிரி சும்மா ஒரு பேருக்கு, அதாவது உங்களுக்கு சோசியல் மீடியால இதுதான் பரப்பணும் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. பட் பிராக்டிக்கலா ரொம்ப வஸ்டா இருக்கு தமிழ்நாட்டோட சிச்சுவேஷன். சோ இது வந்து சீக்கிரம் மாறிடும். அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.